அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போறோம். கார்டனிங் பண்றது எல்லாருக்குமே ரொம்ப இனிமையான விஷயம்தான். அதை விட இனிமையான விஷயம் நம்மளோட குழந்தைங்களோட பேச்சை கேட்கறது. அவங்க பேசுறத கேட்குறப்போ ரொம்பவே இனிமையா இருக்கும். குழந்தைங்க பொதுவா நம்ம என்ன செய்றோமோ அதை தாங்க அவங்களும் செய்வாங்க. நம்ம எதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறோமோ அதில் அவங்களும் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. என் குழந்தையும் அப்படிதான். நான் கார்டனுக்கு வந்தேன்னா அவங்களும் கூடவே வந்துடுவாங்க. எல்லாமே செய்வாங்க. தக்காளிகள் பழுத்ததும் பறிக்க வந்துட்டாங்க. பறி ஒரு கையில பிடிச்சிட்டே இன்னொரு கையில காய் பழுத்தது மட்டும். ஏய் சூப்பர் இருக்குல்ல கலரா அது பறிச்சிரு. சரி மறுபடியும் நாளைக்கு பறிக்கலாம்னா இரு வெயிட் அது பழுத்துரும். வா அவ்வளோதான் எடுத்துட்டு வா. முதல் நாள் நம்ம கார்டனில் கொஞ்சம் தக்காளியும் சில வெண்டைக்காய்களும் அறுவடை பண்ணோங்க. வெண்டைக்காயெல்லாம் ஒரு நாள் விட்டால் கூட மறுநாளே முத்தி போயிடும். அதனால் கரெக்ட் டைமுக்கு அறுவடை பண்ணிடணும். சில வெண்டைக்காய் செடி வெயிட்டு தாங்காமல் சாஞ்சிருச்சுங்க. அதில் 2-3 காய் ஒரே கொத்தில் இருந்துச்சு. அதோட வெயிட்டே தாங்கலைன்னா சாஞ்சிருச்சு. அந்த காயெல்லாம் நான் விதைக்கு விட்டுட்டு மிச்சம் இருக்க காயெல்லாம் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். கூடவே சில தக்காளிகளும் பழுத்திருந்துச்சு. அதையும் நான் அறுவடை பண்ணிட்டேன். பொதுவாக தக்காளி செங்காயாக இருக்கும்போது அறுவடை பண்ணால் கூட 2 நாளில் பழுத்துருவோங்க. இப்படியே செடியில் விட்டோன்னா கீழே விழுந்து வீணாயிடுது. இது எங்களோட முதல் நாள் அறுவடைங்க. இந்த முன்னாடியே செடியிலேருந்து உதிர்ந்த தக்காளி 2-3 இருந்துச்சு. ஒரு தக்காளி லேசாக டேமேஜ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாள் விட்டு மறுநாள் தக்காளி மறுபடியும் சிலது பழுத்திருந்துச்சுங்க. அதை மறுபடியும் என் பொண்ணு ஹார்வெஸ்ட் பண்ணாங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ரொம்பவே ஃபன்னியான விஷயங்கள் காத்துட்ருக்கு. இது ஒரு நாள் விட்டு அடுத்த நாள். அப்படியே வை அவ்வளோதானா? எப்படி பறிப்ப வெண்டைக்கா? இரு வெயிட் சுத்து எப்படி வெரி குட். நெக்ஸ்ட் அப்புறமா இல்ல பச்சை மிளகாய் வேண்டாம், அப்புறம் பறிச்சுக்கலாம். சஞ்சய் குட்டி சூப்பரா பறிச்சிருக்கேன். செம்மடா. வா எடுத்துட்டு வா. ஆமாடா. என்ன சொன்னாரு? தக்காளி டொமேட்டோ ரெண்டும் ஒண்ணுதான். ஒண்ணுதானே? வேறவா? என்னது நீ சொல்லு. ஆமாடா. பிடிக்குமா உனக்கு குக்கும்பரு? எதுல வளரும்? நம்ம வீட்ல பாப்கார்ன் செடி இல்லையே. சன்ஃப்ளவர் செடி. கருவேப்பிலை செடி எங்க? எது? அதுவா கருவேப்பிலை செடி? இல்லையே. தெரியுமா? என்ன செடி? சவு சவு. சொல்லு. என்ன பாரு? என்ன செடி? சவு சவு. சரி, அது என்ன செடி? அதோ மேல காய் இருக்கே அது.
அது என்ன செடி? அது பனானா காய். பனானா காய். பனானா காய்ச்சுக்கோன்னு சொன்னீங்க. அதுக்கு தான் காய்ச்சிருக்கு. சரி, எவ்வளவு தக்காளி? 1 2 3 4 5 6 எல்லாமே. இல்ல, நீ தக்காளி வச்சிருக்கல்ல தலை மேல, எவ்வளவு அது? அது வீட்லதான். அது வீட்லதான் கட்ட தலையில வச்சிருக்கேன். வித்துட்டு வர போறியா? இல்ல. எப்படி விக்கணும் தெரியுமா உனக்கு? விக்கிறதுக்கு தெரியாது. வீட்லதான் இருக்கும். தக்காளி தக்காளி வித்துட்டு வா. போபோ கொத்திடும். போபோ சாப்பிடும்டா. அப்புறம் உனக்கு இருக்காதே. சாப்பிடும். சாப்பிட்டு காய்க்கு மறுமையும் நம்ம சாப்பிடலாம். சரியா? இப்போ போபா குடிச்சலாம். அப்புறம் நான் காய்க்கும் சாப்பிடலாம். சரி. ஏய், காய் குடித்தாத அம்மா கால மானும் கால குடிச்சது. தக்காளி கம்மிலாம் குத்தோம். தக்காளி 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 குத்து. வேண்டாவா? போபோ சாப்பிடாது. போபோக்கு சமைச்சு கொடுக்கலாம். என்ன இது சமைச்சு கொடுக்கலாம். அப்புறம் இல்ல அதே கொடுக்கலாம். அப்புறம் நம்ம பாபா குடுத்தலாம். அப்புறம் நம்ம காய்ச்சோனே சாப்பிடலாம். ஓகே, சரியா? இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.